கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. கிருபை ஆமென் ஆமென் என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கப்பட்டாலும் நீங்களும் நானும் அடிந்து போவதில்லை. அல்லேலூயா. நெருக்கப்படுவது ரெண்டு காரணங்கள். ஒன்று நம்ம செய்கிற தவறுனால நெருக்கப்படுகிறது, இன்னொன்று நம் காரணமே இல்லாமல் நெருக்கப்படுகிறது. நம்ம சிந்தித்து பார்க்கணும், நான் நெருக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? நான் செய்த தவறாக இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம செய்யாத தவறுக்காக நாம் நெருக்கப்படுகிறோம் என்றால் நாம் யோசேப்பை போல் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மையான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாளில் கூட சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, ஹல்லேலூயா, சத்துரு சேனை மாறி வந்தாலும் ஆண்டவர் சேனையின் அதிபதியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தேவன் நமக்கு, சத்துரு சேனை ஓ தாவீதே முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை, எஸ் லோ முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. ஒரு முறை கூட முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், மலை தேசத்து சேயர் மக்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதம் 3 பக்கத்துலேருந்து வராங்க. எப்படி இருக்கும் பாருங்க, ராஜா பார்க்குறார், 3 பக்கம் வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? பாடகரை நிறுத்தினான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடத் தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பாட்டில் அவ்வளோ வல்லமை இருக்கு. சொல்லுங்க, பாட்டில் என்ன இருக்கு? துதியில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு.
ஆமாம், இந்த இந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 100 எத்தனாவது 130 சொல்லுங்க வாய் திறந்து. 136. ஆமாம், நேற்றை கூட முழங்கால் படிட்டு 2 முறை அதை வாசித்தேன். ஏன்னா அதில் தான் நம்ம வாழ்கிறோம். கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. என்றைக்கோ நம்ம போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் கர்த்தருடைய கிருபை தான். அவர் கிருபை, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடல் 2 பிளந்தவர் அவர், எரிகோ கோட்டையை விழச் செய்தவர், பெரிய பெரிய ராஜாக்களை, பிரபலமான ராஜாக்களை கவிழ்த்து போட்டவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க விசுவாசத்தோடு. போற்றி, ஆமென். அவரை போற்றி பறிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடிதனில், அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடிதனில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. ஓ, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று என்னை பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் சொந்தமானா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் சொந்தமானா. ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீ யார் ஆண்டவர்? நீங்க யார் ஆண்டவரே? நான் நானாகவே இருக்கிறேன். அப்படி ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் நானாகவே இருக்கிறேன். புரியலையே, எனக்கு புரியலையே. நான் யார்? நான் நானாகவே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவன். அவங்கெல்லாம் போயிட்டாலும் நான் தான். நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் தான். நான் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நான் நானாகவே இருக்கிறேன். ஆமென். நான் சூரியனை படைத்த தேவன், சந்திரனை படைத்த தேவன் அப்படிலாம் சொல்ல. மனுஷன் பேரை சொல்லி சொல்றார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. ராஜா சொல்றார், இவர் தானியேலின் தேவன். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவின் தேவன். ஹல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல முடியுமா? உங்க பேரை சொல்லி இந்த சிஸ்டருடைய தேவன் அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லணும். ஆமா, இந்த சிஸ்டர் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ள தேவன். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு சொல்லி நம்மை சொந்த ஜனங்கள் சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் நடத்தினார் அவர் நல்லவர், நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்திடுவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா பரிபோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணோ ஆண்டவரினோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேலத்தான். என்னை எழும்ப பண்ணோ ஆண்டவரினோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேலத்தான். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். எழும்ப பண்ணும் ஆண்டவரினோடு இருப்பதா, பாடுங்க. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரினோடு இருப்பதா. ஒரு முறை கூட என்னை எழும்ப ஆண்டவரே எங்களை எழும்ப பண்ணு. நான் எழும்புவேன் அவர் மேலத்தான். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரினோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் மேலத்தான். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலமுள்ளவர். பாடுங்க. என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை தேவன் பலமுள்ளவர். சத்துரு ஈடிக்க விதித்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க விடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். ஆண்டவரினோடு இருப்பதால் பாடுங்க. எழும்புவேன் அவர் மேலத்தான். என்னை எழும்ப பண்ணோம் ஆண்டவரினோடு இருப்பதா. நல்ல உற்சாகமா. அவர் மேலத்தான். என்னை எழும்ப பண்ணோம் ஆண்டவரினோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் மேலத்தான். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை பலமுள்ளவர். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரினோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் மேலத்தான். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரினோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் மேலத்தான். என்னை எழும்ப பண்ணும், ஓ நான் எழும்புவேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு இடித்திட்ட காலத்திலும் வேகமாய் கட்டி எழுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஓ ரபா ஹபா லகா துரபா. ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இடிக்கிறதுக்கு சீக்கிரம் இடிக்க முடியுமா? கட்டுறது சீக்கிரமா நடக்குமா? எது?
இடிக்கிறது ரொம்ப ஈஸி. சாத்தான் இடிக்கிறவன், அழிக்கிறவன், திருடுறவன். ஆனால் கட்டுகிற தேவன் நம்ம ஆண்டவர் பாருங்க, சாத்தான் இடித்திட்ட காலத்திலும் வேகமாய் நம்மை கட்டி எழுப்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. 20 வருஷமா சாத்தான் இடிச்சிருந்தான்னா ஒரே ஆண்டுல கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இழந்து போன நாட்களை மீண்டுமாய் கர்த்தர் திருப்பி கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் வேஸ்டாக போச்சு நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அவர் நொடி பொழுதிலே சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த அடியை நம்ம பாட போறோம். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இதை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்கள் விசுவாசிங்க. இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். என்னை எழும்ப பண்ணும், என் குடும்பத்தை எழும்ப பண்ணும். சொல்லுங்க, என்ன மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை, எங்கள் சபையை கர்த்தர் எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல போடுங்க தம்பி. ரைட். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஒரு முறை கூட, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா அவர் பலத்தால். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். வாலிப பிள்ளைங்க பாடுங்க. ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறையவில்லை. என் பலன். தம்பி நல்ல கையை தட்டி உற்சாகமா. அவர் பலன் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். நல்ல கரங்களை தட்டி, ஓ நான் எழும்புவேன் அவர். ஓ ராகா பாகா தலகதரா ஓ ஷேகே. வல்லமை வல்லமை வல்லமை. எழும்புவேன் அவர் பலத்தால். என் காட்டிலோ என் கடும் தேவன் பலமுள்ளவர்.
என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என்னை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்யஸ்லோ ஆண்டவரே கட்டுங்கப்பா, குடும்பங்களை கட்டுங்க. சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை ஆண்டவரினோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தான். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவரினோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. Yes Lord, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. Yes Lord, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Oh, oh, hallelujah. Yes Lord, yes Father. உமக்கே. Yes Lord, yes Lord. உமக்கே. கரங்களை தட்டி ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை வேத்தி ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷத்துல ஆண்டவரே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆராதனையில எங்களோடு நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை நீர் அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே ஆராதனைக்குள்ள வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எழும்ப பண்ணுகிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த வேளையில ராஜா உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடும் அப்பா. ஆண்டவரே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் எங்கும் ஆராதிக்கிற ஓய்வு நாள் ஆராதனைகளில் ஒவ்வொரு திருச்சபைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல எங்களை நீர் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே ஆவியின் கனிகளை கொடுத்து ஆவியின் வரங்களினால் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னம் இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும் அப்பா. இந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ரெஹோபோத் சபையில நீங்க உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக அற்புதங்கள் அதிசயங்களை நீ செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமா எங்களிடத்தை நீர் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவினா கனிகளினால் எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் தொழில் செய்யற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவீராக. வேலைக்கு போகிற பிள்ளைகளை நீர்
பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல உயர்வுகளை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்காருவோம். 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாள்ல கூட உலகத்தின் வெளிச்சம் நீ, எழும்பி ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணோ, மலை மேல் உள்ள பட்டணோ, நீ மறைவாக இருக்காதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரே, உன்னை அழைத்தவரே, உன்னை உள்ளங்கையில் ஏற்றினார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழும்பு ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழும்பி ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணோ, மலை மேல் உள்ள பட்டணோ, நீ மறைவாக இருக்காதே, கலங்காதே கலங்காதே,
கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோடு ஓடி வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழும்பி ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழும்பி ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருமா சேர்ந்து எழும்பி பிரகாசிப்பேன், கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்ததுன்னு சொல்லாமா? அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்மளை தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? எழும்பி பிரகாசிப்பேன், ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்தது. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க வந்தீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீங்க? உண்மையா? ஆமாம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் கீழ்ப்படுகிற வாஞ்சையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணோம்? நம்ம எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆண்டில் 1ஆம் தேதியில் வாக்குத்தத்தம் கேட்டுட்டு போகிறது பெருசில்லை. நாம் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எரியணும்னா ஒரு காரியம் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறதுனா வசனம் சொல்லுது, உன்னுடைய எரிகிறத நீ அவித்து போடாத. ஆவி என்ன பண்ணாத? அவித்து போடாத. எரிகிறவங்க என்ன பண்ணணும்? தொடர்ந்து எரிகிறதற்கு அனல் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வாரத்தில் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணோம்? எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? நல்ல ஆராதனைகள்லாம் உற்சாகமாக கலந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த நாளில் 4 அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம், இதை முடிச்சுட்டு நைட் ப்ரேயர், முழு இரவு ஜெபம், தொடர்ந்து எல்லாவற்றையும் கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அங்கே போனாலும் நீ எழும்பி பிரகாசின்னு தான் அங்கே வார்த்தை வருது. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
போன வாரம் 3 நல்ல செய்தி கேட்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார், மூத்த ஊழியர்கள். ஏன்னா அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்குள்ளே என்ன வரும், எழும்பி பிரகாசிக்கணும்னு ஒரு வாஞ்சை வரும். பாருங்கள், அந்த பாடல், என்னை எழும்ப பண்ணும் என் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் என்ன பண்ணுவேன், எழும்பிடுவேன். இதை பாடிக்கொண்டே 2 நாளாக இதுதான் வாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்பிடுவேன் அவர் பலத்தால். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய சிந்தையை நம்ம ஆண்டவருடைய வசனத்தினால லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுப்பார். அநேகருடைய வாழ்க்கை மாற கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை உடைத்து உருவாக்குவார். எப்படி உடைத்து உருவாக்குவார்? அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியே உடைச்சிட்டார், பிச்சு அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்கள், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன தலைப்பு? எல்லாம் சொல்லுங்க நல்லா. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். 5 காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எழும்பி பிரகாசிக்கணும்னா 5 காரியங்களை நன்றாய் அறிந்து கொள்ளணும். உண்மையாக இந்த ஆண்டில் நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் அறிந்து கொள்ள வேண்டிய 5 காரியங்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன வராங்க, சிறைப்பட்டு போகிறார்கள். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரை வச்சுக்கிட்டு அவ்வளோ மகிமையான சிலுவையின் மேன்மையை அறிந்த பின்பு, ஆண்டவருடைய வல்லமையை அறிந்த பின்பும் அநேகருடைய வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துக்கம், மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்குற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்கள், யாரு? புறஜாதிகள் இல்லை, என் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலும், சிறை என்றால் என்ன? அடிமைத்தன வாழ்க்கை. 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு வெளியே வர முடியாமல் ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நம்ம நன்று அறிந்து கொள்ள வேண்டிய 5 காரியங்கள். எத்தனை காரியம்? 5 காரியம். ஆமாம், உண்மையாக அந்த காரியங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது மாத்திரமல்ல, இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எழுதி வச்சு பாருங்கள், நான் 10 வருஷமாக பண்ண மெசேஜ் எல்லாமே கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது இதை வருஷ கடைசியில் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியணும். அதனால் சிலர்லாம் நீங்கள்லாம் சூப்பர் பிரெயின் நினைக்கிறேன். என்ன பிரெயின்? சூப்பர் பிரெயின். பயங்கரமான மூளை இருக்குது உங்களுக்கெல்லாம். அப்படியே உட்காந்து அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி உள்ளே ஏற்றிக்கிறீங்க. ஆனால் நான்லாம் அப்படி கிடையாது, சூப்பர் பிரெயின்லாம் கிடையாது. எங்கே போனாலும் ஒரு நோட்டு, பென்னு, பேப்பர் வச்சு எல்லாத்தையும் எழுதிப்பேன். 3 பிரசங்கம் கேட்டேன், 3 பிரசங்கத்தையும் எல்லாத்தையும் எழுதி வச்சு வீட்டுக்கு அதை திருப்பி 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 வாசித்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நாளில் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம், நான் எவ்வளோ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன், உங்களெல்லாம் தெரிந்து கொண்டேன், என் ஜனமாக அவங்கள தெரிந்து கொண்டேன், பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டேன், ஆனால் சிறைப்பட்டு போகிறார்களே என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். பாருங்க, இந்த ஆண்டு நாம் அறிவுள்ளவர்களாக, ஒரு தெளிவுள்ளவர்களாக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனிதனில் ஒரு தெளிவு இருந்தால் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது உன் தேவனை அறிந்து கொள். சொல்லுங்க. ஆமாம், உன் தேவன்னா என் தேவன் சொல்ல, என் தேவனை நான் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, என் தேவனை நான் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், கையில் எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
கையில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படவன். வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். Know your God. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆமென். நம்ம ஆண்டவர் நல்லவர். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் யாரு? நல்லவர். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நன்மையாக தான் படைச்சார். மனிதன் தான் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி வெள்ளம் வரணும், ஏன் இப்படி புயல் வரணும்? ஆண்டவர் நல்லவர் தான். அவருக்கு ஏற்ற வேளையில் மழையை கொடுக்குறாரு. சீசன் ஆனால் மழையை கொடுக்குறார். 40 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஏரியெல்லாம் மூடிட்டு கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் என்றைக்குமே என்னது? நல்லவர் தான். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் வல்லவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தரை பற்றி என்ன பண்ணலாம்? சொல்லிக்கொண்டே போகலாம். நான் உனக்கு போதிக்கிறவர். கர்த்தர் நம்ம ஆண்டவர் யாரு? போதிக்கிறவர். அவர் நமக்கு அப்பா, அவர் நமக்கு அம்மாவாக இருக்கிறார், நமக்கு நம்முடைய நண்பனாக இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது சொல்ல தெரியுதா? சொல்லுங்க. இரட்சகர். நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஆமேன். வேற? ராஜாதி ராஜா. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகைக்குள்ள இருந்தா, அவருடைய அரசாங்கத்துக்குள்ள இருந்தா எந்த அரசாங்கமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. அப்புறம் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன். கர்த்தர் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமாம், ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அதனால் நம்மளும் நீதி செய்யணும். நம்ம செய்த நீதிக்கு கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? வழக்காடி நமக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வேதத்தை அதிகமாய் நம்ம கர்த்தர் நோ யுவர் காட். நம்ம ஆண்டவரோடு நெருங்கி 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 நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நம்மை நடத்துபவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்மை நடத்துபவர், நமக்கு முன் செல்லுகிறவர், நமக்கு பின்னால் இருப்பவர், நமக்குள்ளே இருப்பவர். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? நமக்குள்ளே இருக்கிறவர். உலகத்தில் இருக்கிறவர்களிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? பெரியவர். இப்படியாக நம்ம ஆண்டவரை, இந்த உலகத்தின் பிரச்சனைகளை பெருசாக நினைப்பதை விட நம்முடைய பிரச்சனையை தான் ரொம்ப தீவிரமா நிறைய பேர், அடுத்தவன் பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணுன்றதுல இன்ட்ரெஸ்ட் வரணும் அந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், லெஃப்ட் ஹேண்டை உயர்த்தி சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கு, அதனால் நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நோ யுவர் காட். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். யாரு? நல்ல தகப்பனாக இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் இந்திய தேசத்தில் தகப்பன் என்றாலே நல்ல மீசை வச்சுட்டு முறுக்கிட்டு ரொம்ப கோவக்காரரு, அடிக்கிறவர், குடிக்கிறவர்ன்ற மாதிரி அநேகருக்கு சிந்தை. ஆனால் ஒரு நல்ல தகப்பன், நம்முடைய ஆண்டவர் யார்? ஒரு நல்ல அன்புள்ள ஒரு தகப்பன், நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன். இந்திய தேசத்தில் அதிகமாக இந்த தகப்பனின் அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால தான் ஆண்டவருடைய அன்பை கூட நிறைய பேருக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியல. த ஃபாதர்ஸ் லவ். நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை அதிகமாய் தோளிலே சுமந்து செல்வதை போல நம்மை சுமந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாளில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நோ யுவர் காட். உன் ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுங்க?
அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவரோடு நெருங்கி வர உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஏனென்றால் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதினால். என்னால் எழும்புவது, நான் ஒரு நாள் எழும்பினேன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், சோர்ந்து போயிடுவேன். ஆனால் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் என்னை எழும்பி பிரகாசிக்க செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுய பலத்தில் யாரும் எழும்ப முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தரை சார்ந்து வாழும்போது, நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, நம்முடைய ஆண்டவர் பாருங்க, செங்கடலை 2ஆய் பிளந்தவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர், உங்க பிரச்சனை என் பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா? செங்கடலை 2ஆய் பிளந்தவர், பல லட்சம் மக்களுக்கு 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தவர். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? அங்கே யாமொய்தீன் பிரியாணியும் கிடையாது, எந்த விதமான ஒரு கிடையாது. ஆனால் ஜனங்க எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும்னு கேட்கும்போது கூட ஆண்டவர் காடைகளை கொடுத்து அவர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. கிச்சன் இல்லாமலே 40 வருஷம் வாழ்ந்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் கூட இப்போ கிச்சன்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லாம் வெளியே வாங்கிடுறாங்க. ஆனால் ஆண்டவரே அவர்களுக்கு என்ன பண்ணார், ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டாக தேவையெல்லாம் சந்தித்தார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய தடை எரிகோ கோட்டை, அதை இடித்து அதற்குள்ளாய் கடந்து போக பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆண்டவர் யாருன்றதை நம்ம அறிந்து கொண்டோன்னா நமக்குள்ள ஃபஸ்ட்டு வர்றது என்ன தெரியுமா? தெய்வ பயம் வரும், விசுவாசம் வரும், கர்த்தர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வரும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப முக்கியமானது, பரிசுத்தர். யாரு நம்முடைய ஆண்டவர்? பரிசுத்தர். அவர் அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்காகவே உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உன் தேவனை நீ அறிந்து கொள். என் தேவனை நான் அறிந்து கொள்ள இந்த ஆண்டு நான் அதிக பிரயாசப்பட நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உன் வேதத்தை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. உன் வேதத்தை நீ அறிந்து கொள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பைபிள் எடுங்க, கையில் எடுங்க, இப்படி மேலே தூக்கி வைங்க. உன் வேதத்தை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யார் என்பதை அறிவதற்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கணும்னா எத்தனை பாடம் படிக்கணும்? 12th ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை சப்ஜெக்ட்மா இருக்கு? 6 சப்ஜெக்ட் இருக்கு. நல்ல கவனிங்க. 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எத்தனை பாடம்? 6 பாடம் ஒரு வருஷம் படிக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக வாழணும்னா இந்த வேதத்தை நிச்சயமாக என்ன பண்ணணும்? படிக்கணும். புக்கே திறக்காமல் 12th பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படித்து 3 வருஷம் முடிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 6 பாடம்னா செமஸ்டர்னா என்னது? 6 6 12 3 வருஷத்துக்கு 36 பாடம் படிக்கணும். ஒரு இன்ஜினியரிங் முடிக்கணும்னா 4 வருஷம் 12 × 4 48 சப்ஜெக்ட் படிக்கணும். படித்தாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு இன்ஜினியர் ஆக முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக வாழணும்னா பைபிளே திறக்காம கிறிஸ்தவனாக வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. இந்த வசனத்துக்கு நாம் நடுங்க வேண்டும், இந்த வசனத்துக்கு பயப்படணும். இந்த வசனம் என்னை நியாயம் தீர்க்கும், இந்த வசனம் என்னை ஆசீர்வதிக்கும், இந்த வசனம் என்னை உயர்த்தும் என்று சொல்லி இந்த வசனத்துக்கு வாசிக்கிறது மாத்திரமல்ல, இதை யாரு இந்த வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், திடீர்னு ஞாபகம் வருது. வெளிப்படுத்தல் 1:3 வசனமான்னு தெரியலப்பா, வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை எழுதியிருக்கிறவைகளை, நல்ல கவனிங்க, வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இதில் எழுதியிருக்கிறவைகள் கை கொள்ளுகிறவர்களுக்கும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி, காலம் சமீபமாய் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் எழும்பி பிரகாசிக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தில் நம்ம சரியான ஒரு தெளிவு இருக்கணும். உன் வேதத்தை நீ அறிந்து கொள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
15வது வசனம் 16வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் நல்ல கவனிங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்ன ரைட் ஏஜ் தெரியுமா? சிறு வயது முதல். எல்கேஜி போனாலே ஏபிசிடி படிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு நான் சின்ன பையன், நான் இன்னும் என்ன இல்லை, அதிகாலை ஜெபத்துக்கு வர்றதுக்கு நான் சின்ன பையன்னு மீசையே வளர்ந்துடும், அப்புறம் முடி நரைச்சிரும். அதுக்கப்புறம் சின்ன பையனாலாம் இருக்க முடியாது. பாருங்க, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல். பாருங்க, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை நிறைய பேர் நம்ம கோட்டை விட்டுறோம். இன்னைக்கு பைபிள் படிக்காம பெருசா நீ டியூஷன் போற, அங்க போற, இங்க போற, எல்லாம் போற. ஆனா கர்த்தருடைய வசனம் தான் உன் வாழ்க்கையை என்ன பண்ணும்? மாற்றும். சிறு வயது முதல் நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து வேதத்தை படிக்கிறவன், நான் இந்த வேதத்தின்படி நான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். சிறு வயது முதல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு என்ன ஏஜ்? நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். பாருங்க, வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் எத்தனையோ புக்கு படிச்சிருக்கிறேன். 3 டிகிரி 2 டிப்ளமா. நான் 160 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்கிறேன் படித்து. ஆனால் அதெல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்படலை. ஆமென். அதெல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்படலை, மனித ஞானத்தினால் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேதத்தை என்னைக்கு படிக்க ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையிலே நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதம் நம்மை பரிசுத்தவானாய் வாழ கிருபை செய்யும். இந்த வேதத்துக்கு பயப்படுகிற மனிதனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. This word of God, all scriptures are from the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தேறினவன். தேவ மனுஷன், நல்ல மெச்சூர்ட் கிறிஸ்டியன். தேறினவன்னா நல்ல ஒரு மெச்சூர்டு, ஒரு நல்ல மெச்சூரிட்டி. பாருங்க, இன்னைக்கு வேத வசனம் இல்லாதவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பேசுவாங்க, ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் அவங்களுடைய மெச்சூரிட்டிலாம் தெரியும். ஆமென். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு பிரச்சனை வரும்போது நான் இதை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும், உடனே முழங்கால் போடுவாங்க, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்பாங்க, அடுத்த ஸ்டெப் என்னன்னு செய்வாங்க. அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய. பாருங்க, நற்கிரியை எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், கொஞ்சம் தூங்குறவங்களெல்லாம் தட்டி எழுப்புங்க. பக்கத்தில் யாராவது தூங்குறாங்களா பாருங்க. அடிக்க சொல்லடா. சரி, இதுதான் சான்ஸ்னு வை. தட்டி எழுப்புன்னு, நீ அடித்து எழுப்ப சொல்லுனா தொப்புன்னு சத்தம் கேட்குது. பரவாயில்ல. நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும். இந்த உலகம், நல்ல உலகம் கெட்ட உலகம்லாம் பார்த்து நம்ம வாழக்கூடாது. நற்கிரியை செய்கிறவங்களா வாழணும். ஆமென். இந்த உலகம் பயங்கரமான உலகம்தான், இருள் நிறைஞ்ச உலகம், தீமை செய்கிற உலகம். ஆனாலும் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, அவங்க வசனத்தை தான் பார்ப்பாங்க. தேவனுடைய பிள்ளைங்க, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க, நான் நற்கிரியை செய்யணும். ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்பது நிச்சயம் அப்படின்னு தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்கு. பாருங்க, இருக்கட்டும், வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம், போன மாதம் லூக்கா 1லேருந்து 24 வரைக்கும் வாசிக்க சொன்னேன். என்னுடைய பொறுப்பை நான் சொன்னேன். நீங்கள் செய்தீங்கன்னா இது கர்த்தருடைய இந்த புல்பீட்டிலேருந்து வருகிறத ஆண்டோடைய வார்த்தையாக நீங்கள் எடுத்து
அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் அதிகமாக உண்டு. இந்த மாதத்தில் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு வாசிங்க. என்ன வாசிங்க? 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. 1 தீமோத்தேயுல 97 வசனம் இருக்குது, 6 அதிகாரம். 2 தீமோத்தேயுலையும் நீங்கள் வீட்டில் நான் 1 தீமோத்தேயு தான் இப்போ வாசித்துட்டு இருக்கிறேன், நீங்களும் வாசிங்க. பாருங்கள், ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு த சன், தகப்பனுடைய ஆலோசனை மகனுக்கு. இன்னைக்கு ஆலோசனைனால யாருக்கும் பிடிக்காது. ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்குறார், பயங்கரமான ஆலோசனை. இப்படி நடந்தீங்கன்னா நல்லது, இப்படி நடந்தீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறார். வாக்கு தத்தத்தெல்லாம் பெற்றுக்கொண்டோம், ஆனால் இப்படி ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். இந்த நாட்களில் வீட்டில் போய் வாசிக்க ஆரம்பிங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நீங்கள் வாசித்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, முடிச்சிட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அதுக்கு மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். அதுக்கு மேலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உன் வேதத்தை நீ அறிந்து கொள். பாருங்க, சங்கீதம் 119 176 வசனம் இருக்கு. அந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய வேதத்தின் மேன்மையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கட்டாயமாக 119 சங்கீதத்தை வீட்டில் வாசிங்க. 176 வசனமும் கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், வசனம், வேதம் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை, வசனம், வேதம், வார்த்தை, கட்டளை, கற்பனை எல்லாம் வேதத்தை குறிக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 1 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டா அது தவறு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள்னு சொல்றணும். அதான் முழு உபதேசம். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உத்தமனாய் நடக்கணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உத்தமன். எல்லாம் சொல்லுங்க. உத்தமன், உண்மை உள்ளவன். ஆபிரகாமை பார்த்து 99 வயசுல ஆண்டவர் சொல்றார், ஏய் நீ உத்தமனா இருன்றார். எத்தனை வயசுல? 99 வயசுல. 99 வயசுல என்னையா பாவம் செய்ய முடியும் நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ 99 வயசுல உத்தமனா இரு. நமக்கெல்லாம் சின்ன வயசு, நம்மளை பார்த்து சொல்லுவார், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, உத்தமனா இரு, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை பாக்கியவானா உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க 9வது வசனத்தை வாசிங்க. வாலிபன் தன் வழியை, வாலிப பிள்ளைங்கெல்லாம் நல்லா கேளுங்கம்மா அந்த வசனத்தை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால்தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனாலையும் சுத்தம் பண்ண முடியாது. கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனம் தெரியாம சுத்தமா வாழ முடியாது. வசனம் தெரியாம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம சுத்தமாய் வாழ முடியாது. சுத்தமா வாழாம எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஒரு குற்ற உணர்வோடு, பாவ உணர்வோடு எழும்பி பிரகாசிக்கவே முடியாது. நாட்கள்ல ஆண்டவரே, நான் வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ எனக்கு கிருபை கொடுங்க. 72வது வசனத்தை வாசிங்க. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். விளம்பினா சொன்ன, பேசின, அதான் விளம்பின. கர்த்தருடைய வேதம் பாருங்க, 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும். இந்த வருஷத்துல எப்படியாவது பாஸ்டர் ஒரு 5 சவரன் நகையாவது நாங்க என்ன பண்ணோம், வாங்கணும். வாங்குங்க, அதை பற்றி அது உங்கள் விருப்பம். நாங்களாம் நகை போடுறதில்ல, அதனால் வாங்கிறதில்ல, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அதை விட கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வாசிங்க திருப்பி. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பொண்ணு, ஆமா 5 சவரன் இல்லை, 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, பொண்ணு வெள்ளியெல்லாம் வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். வீட்டில் அடிப்படையாக 4 சேர் வாங்கி போடுங்க, அது ரொம்ப முக்கியம். நிறைய வீட்டில் பொண்ணு வெளியெல்லாம் வாங்கிட்டு ஒரு சேர் இருக்காது. அடிப்படையான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.
105வது சங்கீத வசனத்தை வாசிங்க. உம்முடைய வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் இல்லைன்னா இருட்டு தான். வசனம் இல்லைன்னா எழும்பி பிரகாசிக்க முடியாது. சங்கீதம் 119 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட்டளைகள், கற்பனைகள், வசனம், வேதம், இதுதான் ஃபுல்லாக. ஸோ வீட்டில் போய் இதை வாசித்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள், பைபிள் படிக்கலாமா வேண்டாமா. படிச்சிங்கன்னா உங்கள் வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தாவீது பாவம் செய்தது காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 51 நிலைவரமான ஆவி இல்லை. ஜெபிக்கணும். நீங்கள் நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா. ஒரு ஸ்டெடி ஸ்பிரிட் இல்லாதவங்க பாவத்தில் விழுந்துருவாங்க. எச்சரிப்பா. இதெல்லாம் வசனம். இதெல்லாம் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின வசனம் இதெல்லாம். அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நிலைவரமான ஆவி தாங்க, ஒரு ஸ்டெடி ஸ்பிரிட். இதெல்லாம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவார்? ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது உன் தேவனை நீ அறிந்து கொள். ரெண்டாவது உன் வேதத்தை நீ என்ன பண்ணு? அறிந்து கொள். மூன்றாவதாக வாசிங்க, உன் எதிராளியை நீ அறிந்து கொள். உன் எதிராளியை நீ அறிந்து கொள். பாருங்க, உலகத்துல 3 இருக்கு. ஒன்னு ஆண்டவர், இன்னொன்னு சாத்தான், இன்னொன்னு மனிதன். உன் எதிராளியை நீ என்ன பண்ணு? அறிந்து கொள். நோ யுவர் எனிமி. இந்த உலகத்துல 3, ஒன்னு மனித குலம், இன்னொன்னு ஆண்டவர், இன்னொன்னு சாத்தான். 3 பகுதி இருக்கு. இல்ல சாத்தான என்ன பண்றான்? கிரியை செய்துட்டு தான் இருக்கிறான். வாசிங்க எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள். சொல்லுங்க, தந்திரம். சத்தமா சொல்லுங்க, தந்திரம். ஆமாம், யாருடைய தந்திரத்திலையும் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிசாசின் தந்திரத்திலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிசாசின் ஆழங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அவன் என்னைக்கு என்ன கிரியை செய்வான், என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு கேலண்டரை பார்த்து அமாவாசையை தேடிட்டு இருக்காதீங்க. ஆண்டவருடைய ஆழத்தை அறிந்து கொள்ளுங்க. சாத்தானுடைய தந்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. ஏன் இப்படி செய்யணும்? ஃபஸ்ட்டு கேட்பான். கேள்வி தான். நம்ம இங்கே பிரசங்கம் பண்ணாலே அதுக்கு எதிர்மறையாக ஒரு கேள்வி எழுப்புவோம். ஏன் இப்படி செய்யணும்? ஏன் இப்படி தான் ஜெபிக்கணுமா? ஏன் இப்படி தான் பண்ணணுமா? கூடி தான் ஜெபிக்கணுமா? தனியாக ஜெபிக்கக்கூடாதா? தனியாக ஜெபிச்சா 5 நிமிஷம் ஜெபிப்பீங்க, கூடி ஜெபிச்சா 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். பாருங்க, பிசாசு எப்பவுமே இங்கே கொடுக்குற ஆலோசனைக்கு நேர்மாறாக அவனுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு கேள்வி எழுப்புவோம். ஏன் தசமபாகம் கொடுத்தா தான் ஆசீர்வாதமா? இப்போ புதிய ஏற்பாட்டில் இப்படி போட்டிருக்கா, அப்படி போட்டிருக்கா, இப்படி போட்டிருக்கா. பாருங்க, ஆண்டவருடைய இன்னைக்கு யூடியூப்ல போட்டு மக்களை போட்டு குழப்பி எடுத்து உலக ரிசர்ச் படி, ஆராய்ச்சி படி 35% மக்கள் தான் தசம பாகம் கொடுக்கிறார்கள். அதன் மத்தியில் தான் ஊழியங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்படுகிறது, கொடுக்கிறவர்கள் 3/4 பேருக்கு சொந்த நிலம் இருக்குதான். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாருங்க, கொடுக்கிறது மினிமம். ஆண்டவருடைய கிருபையில் நாங்களும் வளர்ந்து வந்ததுனால நம்ம கணக்கு பார்க்கறது இல்லை, தாராளமாக கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டு வரமாட்டான். சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டு இதை கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெறும் கண்ணு மாத்திரம் வெளியே தெரிகிற மாதிரி வந்தானா நம்ம உடனே கண்டுபிடிச்சிருவோம். அவன் தந்திரமாக தான் வருவான். அவன் எப்படி வருவான்? நல்ல அழகாக தான் வருவான், நல்ல சிரிச்சுட்டே தான் வருவான். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரிக்க வேண்டும். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனிதனோடு உறவாடி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரும் ஆதாமும் பேசி கொண்டிருந்தாங்க. அந்த நல்ல உறவை என்ன பண்ணிட்டான்? அவன் கெடுத்து விட்டுட்டான். அவனை ஒரு பாவத்தை கொண்டு வந்துட்டான், கீழ்ப்படியாமையை கொண்டு வந்துட்டான். ஸோ சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்? எச்சரிப்பாய் இருக்கணும். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. வசனம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தா, யாராவது உங்களுக்கு எதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த நாட்களில்
கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்வது நல்லது. கர்த்தர் நல்லவர். பாருங்க மத்தேயு 10:17 வாசிங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க நல்ல கவனிங்க. பிசாசு எப்படி வருவான்? பேதுரு மூலமா கூட வந்துட்டான். பேதுரு சொல்றாரு, ஐயா நீங்கெல்லாம் சாகக்கூடாது, சிலுவையிலலாம் நீங்கள் மரிக்கக்கூடாது. ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தார். என்ன திட்டம்? இந்த உலகத்தின் மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படியாக சிலுவையிலே மரிக்கும்படியாக வந்தார். பேதுரு சொல்றாரு, ஐயா நீங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில் மரிக்கக்கூடாது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே. பேதுரு அப்பாலே போ, பேதுருன்னு சொல்ல, அப்பாலே போ சாத்தான். குடும்பத்தில் பிசாசு சில சமயம் புருஷன் மூலமாக வருவான், மனைவி மூலமாக வருவான், பிள்ளைங்க மூலமாக வருவான். நம்ம என்ன பண்ணோம்? எச்சரிப்பாக இருக்கணும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகணும். ஜெபிக்கிற மனிதர்களோடு பழகுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலர்லாம் இடரல் உண்டாக்குறவங்க இருக்காங்க, அவங்களோடலாம் பழகுனீங்கன்னா நீங்கள் வரவங்களும் ஜெபிக்கிறத நிறுத்திடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன். ஏன் இப்படி தான் ஜெபிக்கணுமா, ஏன் அப்படி தான் ஜெபிக்கணுமா அப்படிலாம் கேட்டுட்டு 4 கேள்வி கேட்ட உடனே ஓஹோ அப்படியா, பின்ன ஜெபிக்க தேவையில்லையா, நான் ஏன் ஜெபிக்கணும் பின்ன அப்படின்னு பாருங்க. பைபிள் ஃபுல்லாக போட்டிருக்கு ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிங்கள், ஊக்கமாய் ஜெபிங்கள், கருத்தாய் ஜெபிங்கள், விசுவாசமாய் ஜெபிங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கள். எவ்வளோ. ஆனால் இப்போ உபதேசம் என்னென்னா, ஏசப்பா சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டாரு, நீ ஜெபிக்கவே வேண்டாம். பாருங்க, மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஹல்லேலூயா. மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் எரிகிற போது எரிகிற மக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல ஊழியத்தில் ஜெபத்தில் இருக்கவங்களெல்லாம் குறித்து ரொம்ப குற்றமாக பேசுகிறவங்களோடலாம் சேராதீங்க. சேர்ந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த அனல் உங்களை பிடித்து கொள்ளும். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் எல்லாம் ஒரே ஜெபிக்கிற குழுவாக இருந்தாங்க பாருங்க. அவங்கள கொண்டு தான் கர்த்தர் பாபிலோனில் பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உன்னை நீ அறிந்து கொள். சொல்லுங்க, உன்னை நீ அறிந்து கொள். என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நான் யார் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. யாரு சொல்லுங்க? நான் யாரு? சத்தமா சொல்லுங்க தம்பி. ஆமா, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 அவரை விசுவாசிக்கிறவன் எல்லாரும் என்னது வசிங்க அந்த வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். I am a child of God. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. பிள்ளை என்கிற அதிகாரம். நான் ஒரு அடிமை கிடையாது. நான் இஸ்மவேல் கிடையாது. நான் ஈசாக்கு. நான் வாக்குத்தத்தத்தின் மகன். நான் தேவனால் நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். அவருடைய பிள்ளை ஆகும்படி எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் லூக்கா 9:1-2 நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள என்ன கொடுத்திருக்காரு? வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் நம்முடைய திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்துன்னு பார்க்குறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் திறமைகளையும் தாலந்துகளையும் கொடுத்திருக்கிறார். உங்கள் திறமை என்ன, உங்கள் தாளந்து என்ன, அதை ஆண்டவருக்காக எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை கர்த்தர். நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, குடும்பத்திற்கென்று, ஊழியத்திற்கென்று நான் எப்படி பயன்பட வேண்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சூழ்நிலை என்றைக்குமே சாதகமாக இருந்தால் தான் நான் என் திறமையை பயன்படுத்துவேன்னா அப்படிப்பட்ட ஆளே தேவையில்லை ஆண்டவருக்கு. இந்த கடும் புயல் மத்தியிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்? தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. உன்னுடைய குறைகள் என்னன்றதையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, குறைகள் சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க, குறைகள்.
இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாம் மனுஷர் செய்துகிற தப்பிதங்களைன்னு போட்டிருக்கு. நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அப்படின்னா தப்பிதங்கள் செய்வது இயற்கை தான். மனிதர்களுடைய குணத்தில் ஒரு 10 நல்ல விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனால் அந்த குறையை நம்ம திருத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த ஒரே ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்குள்ளே அந்த விபச்சாரம் இருந்ததுன்னு வைங்களேன், போச்சு இல்லை, எல்லாமே போச்சு. ஒன்று தான், இது ஒன்று தானே. மீதியெல்லாம் என்கிட்ட நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வல்லமையாக என்ன இது, ஆனால் எனக்குள்ள ஒரு வேசித்தன ஆவி, ஒரு விபச்சாரம், ஒரு சின்ன ஒரு காரியம் ஒன்று தான், அது நம்முடைய லைஃப்பை என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். பெருமை இருக்கிறவங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம், எனக்கு கொஞ்சம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க முடியாது. சின்ன விஷயம் பெருமை தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிடும். ஒரு பெரிய கப்பல், ஒரு சின்ன வாட்டர் இருந்தால் போதும். சின்ன வாட்டர் தானே, அது எனக்கு அதை விட முடியல, அது என்னால் விட முடியாது. சின்ன கோபந்தான், அந்த கோபந்தான் உன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடும், உன் வாழ்க்கையை அழித்திடும், தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிடும். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்களில் ஆண்டவரே, என் குறைகளை நான் உணர, தன் பிழைகளை உணர்கிறவன் தான் என்னது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 வசனம் அப்படிதான் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்கள் தான் குறைகள், குறைகள் தான் பாவங்கள். இந்த நாட்களில் ஆண்டவரே, சுவாபங்கள் மாறணும், குறைகள் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, நீங்கள் என்னை பயன்படுத்தணும், எழும்பி பிரகாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு பொதுவான அழைப்பு, அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மை அழைத்தார், பரலோக ராஜ்யத்திற்கென்று அழைத்தார். ஆனால் இந்த பூலோகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? நம்முடைய அழைப்பு என்ன? இந்த ஆலயத்துக்கு வருகிறேன், இந்த ஆண்டில் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவார். ஒவ்வொருவரும் ஒரு 3 பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. கையை பைபிளில் வச்சுக்கோங்க. அந்த 3 பேரை வச்சு உங்களோட நெருங்கி பழகிறவங்க, உங்கள் குடும்பத்தார், சபைக்கு வராதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்ம ஆதாயம் பண்ணுங்க. தேவனுக்கு அது மிகவும் பிரியமான காரியம். தேவ சித்தத்தை அறிந்து கொள். என்ன பண்ணோம்? நம்ம தேவ சித்தம் என் வாழ்க்கையில் என்ன, நல்ல ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது நிச்சயமாக தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவ சித்தம் நம்முடைய குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவர் என்னை எதற்காக ஒரு குடும்பத்தை கொடுத்தார், எதற்காக எனக்கு மனைவியை கொடுத்தார், எதற்காக 2 பிள்ளைகளை கொடுத்தார், இந்த குடும்பத்தில் நான் எப்படி தேவ சித்தம் செய்ய வேண்டும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய இருக்கிற பள்ளிக்கூடத்தில், என் காலேஜில், நான் இருக்கிற என்னுடைய ஆஃபீஸில், என்னுடைய கம்பெனியில், என்னுடைய சபையில் தேவ சித்தம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தம் சத்தமா சொல்லுங்க. தேவ சித்தம், காட்ஸ் பர்பஸ், த பர்பஸ் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம். பாருங்க, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். வாசிங்க. நேரத்தையும் காலத்தையும் அறிந்து கொள். என்னது? நேரத்தையும் காலத்தையும் அறிந்து கொள். 2024 எப்படிப்பட்ட காலம் தெரியணும். நல்லா கவனிங்க. 2024 எப்படிப்பட்ட காலம்? இப்போ ரேடியோவை போய் விற்க போனால் விற்க முடியுமா? எனக்கு ரேடியோனா ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் ரேடியோவை விற்க போகிறேன் அப்படின்னா அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ரேடியோ காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் என்னது? ஸ்மார்ட் ஃபோன் காலம். காலங்கள் மாறுகிறது. காலத்தை நீ புரிந்து கொள், காலத்தை அறிந்து கொள். 2024 எப்படிப்பட்ட காலம்? 50 நாடுகளில் எலெக்ஷன் நடக்க போகுதுங்க இந்த ஆண்டு. உலகத்தின் தலைமைத்துவமே மாறப்போகுது. 50 நாடுகளில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? 50 நாடுகளில் புதிய தலைவர்கள் வரப்போகிறார்கள். உலகத்தில் ஒரு பெரிய இந்த ஆண்டு ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ஜாமக்காரர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.
ஜாமக்காரன் என்றால் தேசத்துக்காக தலைமைத்துவத்துக்காக, அதிகாரிகளுக்காக நம் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம இந்த காலத்தில் வைத்திருக்கிறார். வாசிங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. வருகிற காலம் நல்ல காலம்லாம் இல்லை, பொல்லாத காலம், கடைசி காலம், உலகத்தில் அன்பு தணிந்து போகிற காலம், கொடூரமான காலம், இதுதான் வரப்போகிறது. ஆனால் நீங்களும் நானும் காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பகற்காலம் இருக்கு மட்டும் அப்படின்னா என்ன? கர்த்தர் நமக்கு நல்ல ஓப்பன் டோர், திறந்த வாசலை கொடுக்கும்போது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அது உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி. படிக்க வேண்டிய நாட்களில் படிக்கணும், வேலைக்கு போய் நல்ல சம்பாதிக்க வேண்டிய நாட்களில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊழியம் செய்ய வேண்டிய நாட்களில் நாம் பிரயோஜனப்படுத்தி ஊழியங்களை செய்ய வேண்டும். இப்படியாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். 3.5 வருஷம் தான் எனக்கு டைம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு காலத்தை குறித்து ஒரு தெளிவு இருந்தது. எனக்கு 30 வயசுலேருந்து 33 வருஷம் தான், 3.5 வருஷம் தான் என் ஊழியமே. இந்த 3.5 வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, என் காலம் முடிய போது, இது ராக்காலம் வரப்போகிறது என்கிற ஒரு தெளிவு ஆண்டவருக்கு இருந்தது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தல். வருஷங்களைன்னு கூட போடல, எப்படி போட்டிருக்கு? நாட்களை எண்ணும். இன்னைக்கு ஜனவரி 7th திருப்பி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க போவதில்லை, வரலாறுல திருப்பி வரப்போவதில்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். பாருங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே என்ன காலம்? ஏற்ற காலம். காலம் நிறைய இருக்கு. கடைசி காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம், காலங்கள் நிறைய காலங்கள் இருக்கு. வீட்டில் படிச்சு பாருங்க. ஆனா ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்கள் செய்யணும். கல்யாணம் ஆகிற வயசில் எனக்கு வேண்டாம் 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 வேண்டான்ட்டு அப்படியே இருப்பாங்க சிலர். ஏற்ற காலத்தில் எல்லாம் அது நடக்கணும். படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், திருமணம் ஆக வேண்டிய வயசில் திருமணம் பண்ணணும். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். வெயில் காலத்தில் என்ன செய்யணும், மழை காலத்தில் என்ன செய்யணும். பைபிளில் எல்லாம் கோடை காலத்தில் சேர்த்து வைக்கணும், மழை காலத்தில் அதை பிரயோஜனப்படுத்தணும். எறும்புக்கு ஆண்டவர் ஞானத்தை காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. நாட்களில் know your timing and your season. உங்களுடைய நாட்களையும் உங்களுடைய காலங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். காலம் கடைசி காலம், அது மாத்திரமல்ல, காலம் பொல்லாத காலம். நாட்கள் பொல்லாதவைகளாகனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். மேக் யூஸ் ஆஃப் த டைம் தட் காட் ஹஸ் given us. நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த நாட்களில் தயவு செய்து ஒரு பெரிய தீர்மானம், உங்கள் மொபைல் ஃபோனை நேரத்தை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பிரயாசப்படுங்க, ஒப்பு கொடுங்க. பாருங்க, அன்றைக்கி நைட் ப்ரேயரில் ஒரு ஜெபம் பண்ணார் பாஸ்டர் ஜிபிஎஸ் ராபின்சன். இன்றைக்கி குடும்பங்களில் கணவன் மனைவியே பேசுகிறதில்ல, அதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம். இன்ஸ்டாகிராம் ஆவியெல்லாம் கட்டி ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபம் பண்ணார். இது இன்றைக்கி நம்ம சபையில் இல்லை, உலகத்துக்கே இருக்கிற பிரச்சனை. நம்ம தெளிவாக இருக்கணும். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக காலங்களையும் சமயங்களையும் நாம் கொடுத்திருக்கிறார், எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியவங்க நிறைய இருக்குது. ஆனால் நான் 5 தான் சொல்லியிருக்கேன். என்ன 5 சொன்னேன்? உன் தேவனை அறிந்து கொள். 2வது, உன் வேதத்தை நீ அறிந்து கொள். 3வது, உன் எதிராளியை நீ அறிந்து கொள். 4வது, உன்னையே நீ அறிந்து கொள். 4வது, 5வது, நேரத்தையும் காலத்தையும் அறிந்து கொள். 2024 காலம் 2020 மாதிரி கிடையாது, 2005 மாதிரி கிடையாது. காலங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலங்களில் நாம் வாழுகிறோம். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம இருக்கிற மாதிரியே இருப்பேன், நான் போன வருஷம் இருந்த மாதிரியே தான் இருப்பேன், இல்லை, காலங்கள் மாறுது. கடைசி காலம், அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வேதத்தை அதிகமாக வாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தில் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு வாசிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய்
ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு முறை பந்தி எடுத்து விட்டோம். ஆனாலும் இது வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, பரிசுத்த ஓய்வு நாள். இதை நாம் மகிமையாய் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று தான் இந்த பந்தி. ஆதி திருச்சபையில் டெய்லி பந்தி எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மாதத்தில் இது செகண்ட் டைம் எடுக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து வாலிப பிள்ளைங்க இந்த நாட்களில் எழும்பணும். காலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாலிப காலம் தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம். 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, 20 வயசில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் முழு 40 வருஷம் ஆண்டவருக்காக வாழலாம். 40, 50, 60 வருஷம் ஆண்டவருக்காக வாழலாம். கடைசியில் வயதான காலத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது சித்தம் அல்ல. ஏற்ற காலத்தில் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாம் மகிமையாய் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நன்றாய் அறிந்து கொள் என்கிற ஒரு வார்த்தையின்படி நாங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. 5 காரியங்களை குறித்து நாங்கள் இதை தியானிக்க வேண்டும். வீட்டில் போய் இதை நாங்கள் சிந்தித்து பார்த்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியவைகள் இந்த 365 நாட்களும் நாங்கள் அறிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.